வணக்கம். திஸ் இஸ் ராஜபூபதி ஃப்ரம் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. இந்த 10% ரிசர்வேஷன் ஃபார் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் ஜென்ரல் கேட்டகரி, பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய வேர்ட்டிக்கல் ரிசர்வேஷன், அந்த வேர்ட்டிக்கல் ரிசர்வேஷன் 49.5% இப்போ இருக்குது. ஓபிசிக்கு வந்து 27, எஸ்சிக்கு வந்து 15, எஸ்டிக்கு வந்து 7.5%, மொத்தத்தில் 49.5%. இதில் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10% ஆட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வேஷனை வச்சு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் எய்டட், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உள்ள ரிசர்வேஷன் ப்ளஸ் இனிஷியல் அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் 10% ரிசர்வேஷனுக்கு. ஸோ அப்போ இது வந்து 50% எக்ஸீட் ஆகுது. சரிங்க, ஆல்ரெடி இருந்த 50% எக்ஸீட் ஆகும். கண்டிப்பாக 49.5 + 10 அப்படிங்கும்போது 59.5. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கேப் வச்சுருக்கிறாங்க, எக்காரணம் கொண்டும் 50%க்கு மேலே ரிசர்வேஷன் போகக்கூடாது அப்படிங்கிறது. அது எந்த கேஸில் பண்ணாங்க அப்படின்னா 1992 இந்திரா சாயினி கேஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அட்டவணை கொண்டு போக வேண்டி வரும், ஷெடியூல் 9th ஷெடியூலுக்கு கொண்டு போக வேண்டிய. இப்போ தமிழ்நாடு ரிசர்வேஷன் கூட பார்த்திங்கன்னா 1994 76th அமெண்ட்மெண்ட் போட்டு வந்து அதை 9th ஷெடியூலில் கொண்டு போய் சேர்த்தோம். ஏன்னா நம்ம வந்து 69% தமிழ்நாடு ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு, பிசிக்கு வந்து 30 இருந்தது. முஸ்லீம்ஸ்க்கு ஒரு 3.5, கிறிஸ்டியன்ஸ்க்கு ஒரு 3.5 எடுத்தாங்க. கிறிஸ்டியன்ஸ் வேணாம், நாங்கள் இதிலே வந்துக்கிறோம், அந்த 26.5லே வந்துக்கிறோம் அப்படின்றதுனால முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் இப்போ தனியாக 3.5%. பிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 26.5%. இப்போ ரெண்டும் சேர்ந்து 30. எம்பிசிக்கு வந்து 20%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிக்கு 18% இருந்தது. எஸ்சி அருந்ததியர் தனியாக வேணும் அப்படின்னு எஸ்சிஏக்கு ஒரு 3% எடுத்துட்டாங்க அதிலேருந்து. அப்போ எஸ்சிக்கு 15, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா 69% வரும் இதெல்லாம் தமிழ்நாட்டில். ஸோ அதனால் எக்ஸீட் ஆகிறதுனால இது 9வது அட்டவணையில் இது கொண்டு போய் வச்சுருக்கோம். 9வது அட்டவணையில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அங்கே சுப்ரீம் கோர்ட் வந்து கொஷின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணதோ, சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை ஆக்டை எகெயின்ஸ்டாக இருக்கோ, அதெல்லாம் கொண்டு போய் வச்சுக்கலாம். அது ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் கூட சொன்னாங்க, அதை கூட நாங்கள் பார்ப்போம், அதில் நீங்கள் பொலிட்டீஷியன்ஸ் உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு போய் எதுவும் வச்சுக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ரிசர்வேஷன் கூட இப்போது கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாமா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது? இனிஷியலாகவே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வந்தோடனே ரிசர்வேஷன் நிப்பாட்டிடலாம் அப்படின்னு தான் 10 இயர்ஸ்க்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ரைட். இந்திரா சாயினி கேஸ் வந்து 1992. அவங்க வந்து மேடம் வந்து டிசைடட் டு சேலஞ்ச் தென் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவோட கோட்டா. இந்த 1992 வந்து கொண்டாந்தாங்களே அந்த கோட்டை, அதுக்காக தான் பண்ணது. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு 50% வேணும் அப்படின்னாங்க. இப்போது இந்த 124th அமெண்ட்மெண்ட் பில், ஆக்சுவலாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பில்லுன்னு இருக்கும், அதனால தான் 124th சொல்லுவாங்க. அது வந்து பாஸ் பண்ண பின்னாடி லோக்சபா, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகி பிரசிடென்ட் சைன் பண்ண பின்னாடி ஆக்ட் ஆகிடும், சட்டமாகிடும். இப்போ சட்டம் அது. சரிங்களா, அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் அப்படியே சேர்ந்துட்டு வரும். இது வரைக்கும் 102 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இது 103வது சேர்க்கப்பட்டுள்ளது. சரிங்களா, 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். சில லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 99th அமெண்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா என்ஜாக்னு சொல்லக்கூடியது, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 99வது அரசியலமைப்பு சட்டம் வந்து இப்போ செல்லத்தக்கதல்ல. அடுத்து 100வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் உள்ள ஒரு ட்ரீட்டி, அதுக்குள்ள சில இடங்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். 101 வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரிக்கான அதுக்குரிய அமெண்ட்மெண்ட் 101. 102 வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டு கிளாஸஸ், நேஷ்னல் கமிஷன் ஆன் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு வந்து இப்போ வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருக்கு. அதாவது இந்திய அரசியலமைப்பு அந்த அந்தஸ்து கிடைத்திருக்கிறது. அதுக்காக ஆர்டிக்கல் 338B அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க.
338ங்கிறது எஸ்சி கமிஷனுக்குரியது, 338ஏங்கிறது எஸ்டிக்குரியது. இப்போ 338பியும் 342ஏயும் 2 ஆர்டிகிள்ஸும் சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த இப்போ பண்ணியிருக்கிறது வந்து 103வது சட்ட திருத்தம். இது வந்து பிரசிடெண்ட்டோட சைன் வந்து 12 ஜனவரி 2019 கிடச்சிது. ஸோ 12 ஜனவரி 2019 வந்து இது ஆக்ட் ஆகிடுச்சு. இந்த 124th அமெண்ட்மெண்ட் பில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வயலேட்ஸ் ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 15 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். ஆர்டிகிள் 14 ஏன் வயலேட்ஸ் பண்ணுது? ஆர்டிகிள் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகிள் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் அண்ட் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாகுபாடு கூடாது. எதன் மூலமாக மத, இனம், அதுக்கப்புறம் ஜாதி, அதுக்கப்புறம் பாலினம் மற்றும் பிறந்த இடம், சரிங்களா, இதை வச்சு ஒரு பாகுபாடு படுத்தி அவருக்கு வந்து ஒரு என்ன கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு ப்ரொஹிபிஷன், ஒரு தடை கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பட் இதில் எல்லாத்துலேயுமே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உண்டு. பாலினத்தில் தடை இருக்கா, அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இருக்குது இல்லை, பெண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ இதெல்லாம் அமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போது வந்து இதுக்காக வந்து ஆர்டிக்கிள் 15, ஆர்டிக்கிள் 16 அமெண்ட் பண்ண வேண்டி வந்தது. ஆர்டிக்கிள் 15 மற்றும் 16 வந்து இதற்காக அமெண்ட் பண்ணாங்க. ரைட். அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை டிஃபைன் பண்ணணும்ல. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி இன்கம், அந்த குடும்ப வருமானம், சரிங்களா, அவங்களுடைய குடும்ப வருமானம் அது வந்து 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும். குடும்ப வருமானம் வந்து 8 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும். வருஷத்துக்கு வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அவங்களுக்குரிய விவசாய நிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கும் குறைவாக இருக்க வேண்டும். எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ அவங்களோட ஃபேமிலி இன்கம் வச்சு கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் தான் 5 ஏக்கரு குறைவாக இருக்க வேண்டும். ஹவுஸ், தங்கியிருக்க வீடு இருக்குல்ல, அவங்களோட ஓன் ஹவுஸ், ரெசிடென்ஷியல், அது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 சதுர அடிக்கு குறைவாக இருக்க வேண்டும். அவங்களுடைய பிளாட் இருந்ததுன்னா, ரெசிடென்ஷியல் பிளாட், இடம், கட்டிடம் அப்படிங்கிறது கட்டப்படக்கூடிய அந்த இடம் இருந்ததில்ல, அது வந்து பார்த்திங்கன்னா 100 யார்டுக்கு கம்மியாக இருக்கணும். ஒரு யார்டுங்கிறது 3 அடி. ஸோ 300 அடின்னு சொல்லக்கூடியது கம்மியாக இருக்கணும். அது முனிசிபாலிட்டியாக இருந்தால், நான் முனிசிபாலிட்டியாக இருந்தால் அது 200 அடிக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யார்டுங்கிறது அந்த நீளத்தை இதை சொல்கிறாங்க. ஆர்டிக்கிள் 368 நமக்கு தெரியும். 368 அப்படிங்கிறது என்னது? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன்ஸ். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி திருத்துவது அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் 368 சொல்லுது. அந்த 368(2) பிரகாரம், கிளாஸ் 2 பிரகாரம் என்ன அப்படின்னா, எனி அமெண்ட்மெண்ட் ஆஃப் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 3ல் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் நாட் பி ராட்டிஃபைடு பை த லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த 1/2 ஆஃப் த ஸ்டேட்ஸ். இருக்கிற மாநிலங்களில் பாதி மாநிலங்களோட ஒப்புதல் இதற்கு வழங்கப்பட வேண்டியது அவசியமில்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால தான் பிரசிடெண்ட், அதனால் லோக்சபா, ராஜ்யசபா பாஸ் பண்ணி பிரசிடெண்ட் சைன் ஆன உடனேயே அது அக்சென்ட் ஆகிடுச்சு, ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் அனுப்பவில்லை. ஸோ இதற்காக ஆர்டிக்கிள் 15ல் நியூ கிளாஸ் ஒரு பகுதியாக 15(6) கிரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 16லையும் 6 அப்படிங்கிறத கிளார் பண்ணுறாங்க. அதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோட்டா ஃபார் எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், அவங்களுக்கு இனிஷியல் அப்பாயின்மெண்ட் இன் த கவர்மெண்ட் சர்வீசஸ்ங்கிறது அதில் சேர்க்குறாங்க. ஆர்டிக்கிள் 15(6)ல் என்ன சேர்க்குறாங்க அப்படின்னா, எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹையர் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்க்ளூடிங் ப்ரைவேட் ஒன்ஸ், எய்டட் ஆர் நாட் பை த ஸ்டேட், இதில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும், பூவருக்கு. அதே மாதிரி ஆர்டிக்கிள் 16ங்கிறது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, இனிஷியல் அப்பாயின்மெண்ட், வேலை கிடைக்கிது, ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கிது, உள்ளே போயிட்டு ப்ரொமோஷன்ஸில் கிடையாது, வேலை கிடைக்கிறதுக்கு 10% ரிசர்வேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிக்கிள் 68 பிரகாரம் constitutional, any constitutional amendment that any constitutional amendment of a fundamental rights வந்து
need not be sent to the states legislative assemblies for ratification. பட் இதே ஏதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபார் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய மாநில உறவுகளை பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா, அல்லது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்கீடுகள் இருக்குல்ல, அந்த அதிகார பங்கீடுகள் அது சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தேவை. இதுக்கு வந்து ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து தேவையில்லை. அதாவது மாநிலங்களின் அந்த ஒப்புதல் தேவையில்லை. இது வந்து லோக்சபாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/1/2019 அன்றைக்கி பாஸ் ஆனது, January 8, 2019. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 323 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு இன்ஃபேவராக அடிச்சிருந்தாங்க, எஸ் சொல்லியிருந்தாங்க, ஆதரிச்சிருந்தாங்க. 3 பேர் வந்து எகெயின்ஸ்டாக பண்ணியிருந்தாங்க. ஏஐடிஎம்கே வந்து வாக்கட் அவுட் பிஃபோர் த ஓட்டிங், அதுக்கு வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. இதே ராஜ்யசபாவில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 9th January 2019 இங்கே வந்து பார்த்திங்கன்னா 165 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபேவராக ஓட்டடிச்சிருந்தாங்க. 7 வந்து எகெயின்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அ 12/1/2019 பிரசிடென்ட் சைன் பண்ண உடனே அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சட்டம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் இது வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இருக்குல்ல, காங்கிரஸோட 2014 தேர்தல் அறிக்கையிலே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் இதை வந்து எதிர்க்கவில்லை. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்குரிய ரிசர்வேஷன் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக 10 years தான் சொல்லியிருந்தேன் நான். அது 1950 61 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே 10 yearsஸாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஓபிசிக்கு வந்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்து 1992 சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கப்படுது. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இப்போ இந்திரா சாயினி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1992 வந்து 9 judge பெஞ்ச் வந்து இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. காரணம் கொண்டும் 50க்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ திரும்ப வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு திரும்ப ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே குஜராத் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% கோட்டா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஃபார் அப்பர் காஸ்ட், ஃபார்வர்ட் காஸ்ட் அல்லது ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து அப்போவே வந்து குஜராத் ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து குஜராத் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, நாளையிலேருந்தே பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு 14th பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி குஜராத் சிஎம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிசிக்கு வேணும் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்பாயிண்டட் அண்டர் Article 341 in 1953 1953 பை த சேர்மன் ஆஃப் காக்கா சாஹேப் கேல்கர், KAKASAHEB KALELKAR. இந்த காக்கா சாஹேப் கல்கர் வந்து சப்மிட் பண்ணாங்க ரிப்போர்ட் வந்து 1955. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2399 காஸ்ட்டை வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வேர்டு அப்படின்னு சொன்னாங்க. சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் வந்து பின்தங்கியவை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் வந்து அப்போ வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலை. சரிங்களா? அதை கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1979 ஜனதா பார்ட்டி 1979 வந்து ஜனதா பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 2வது பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை வந்து அமைச்சாங்க. அதுதான் பாப்புலர்லி நோன் அஸ் மண்டல் கமிஷன். ஒரு பீகார் எம்பி பிரதேஷ்வர் மண்டல் அந்த கமிஷன் வந்து சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1980 1980 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதை வந்து விபி சிங் கவர்மெண்ட் தான் 89 தான் அதை இதை எடுத்துக்கிறதுக்கு உயர்த்தாங்க. அது வரைக்கும் அதை அப்படியே சும்மா கிடப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 27% ரிசர்வேஷன் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து 27.5%. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து
VP Singh வந்து கவர்மெண்ட் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் த மெண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 27% அப்படின்னு சொல்லி அதில் ஒரு க்ரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டாந்தாங்க. ஒரு க்ரீமி லேயர்னால் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரிசர்வேஷன், எல்லா ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு இண்டிவிஜுவல்ஸ், பொருளாதாரத்தில் சமூகத்தில் முற்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து கிடையாதுன்னாங்க. அது க்ரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு டெஃபனேஷன் கொடுத்தாங்க. க்ரீமி லேயர், இந்த க்ரீமி லேயர்னால் என்ன அப்படின்னா, இந்த க்ரீமி லேயருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து இந்த டேர்மை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, சட்டநாதன் கமிஷன் 1971 தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சட்டநாதன் கமிஷனில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. க்ரீமி லேயர். இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ சட்டநாதன் கமிட்டியில் வந்து 1971 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் பேர் ஆனம் இருக்கிற மாதிரி பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஆரம்பத்தில் 1 லட்சம். சரிங்களா? ஆரம்பத்தில் 1 லட்சம், அப்புறம் வந்து 1993 2 லட்சம், அப்புறம் 2004 வந்து அது 4.5 லேக் ஆச்சு. 2013 6 லேக், இப்போ 2017 இப்போ ப்ரெசென்ட்டாக 8 லேக் இருக்குது. அதே 8 லேக்கை தான் இங்கே வந்து இந்த ஜென்ரல் கேட்டகரிலையும் இப்போ வச்சுருக்கிறாங்க. ஈவன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு காஸ்ட் இருக்குல்லங்க, அந்த தேசிய ஆணையம், அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆனுவல் இன்கம் வந்து 15% கொண்டாந்து வைங்க, இதனால் நிறைய ஓபிசி வந்து ரிசர்வேஷன் கொண்டாடணும், அதனால் 15 லேக்காக வைங்க, அந்த ஃபேமிலி ஆனுவல் ஃபேமிலி இன்கத்தை 15 லேக்காக வைங்க அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது 8 லேக் தான். இது கண்டிப்பாக ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி வேறு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இங்கெல்லாம் கொஞ்சம் பிஜேபி வந்து லாஸ்ட்டு. சரிங்களா? அதற்காகவும் மராத்தாஸ், பத்தீதாஸ், ஜாட்ஸு, காப்பூஸ் இவங்களெல்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு வின்வின் சுச்சுவேஷன். வின்வின்னா அவங்களுக்கும் ஒரு நல்லது, ஒரு இப்போ இருக்கிற பார்ட்டியும் நிறைய எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸை நிறைய வின் பண்ணுறதுக்காகவும் இந்த இதை கொண்டாந்ததில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பட் இது ஒரு டாக்டிக்கல் மூவ் அப்படிங்கிறது ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் இதை அப்போஸ் பண்ண முடியாத அளவுக்கு இதை கொண்டாந்து இதை பாஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதே இந்தியாவில் வந்து விமன் ரிசர்வேஷன் பில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷ கணக்கில் இருக்குது, இன்னும் இது பண்ணவே முடியலை. ஆனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் கூட கிடையாது. சரிங்களா? பேசி முடித்த உடனே வந்து இதை வந்து அந்தஸ்து கொடுத்துட்டாங்க. நேற்று, அதாவது January 14 வந்து the central government issued a notification for the implementation of 10% reservation for the economically weaker section of general category. ஸோ நேற்று வந்து இது கெஜெட்டில் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? கெஜெட் நோட்டிஃபிகேஷன் சைன்டு பை ஜாயின்ட் செக்ரட்டரி இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அந்த அதிகாரமளித்தல். சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய அந்த இணை செயலாளர் வந்து சைன் போட்டு இது வந்து உங்களுக்கு இன்னையிலேருந்து அமலுக்கு வந்தது. சரிங்களா? ஸோ த reservation for the economically weaker section of the general category has come into force from today, that is January 15, 2019. இனிமேல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ்பெஷலி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, போட்டித் தேர்வு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். இது மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, ப்ரிலிம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு, குரூப் 1க்கு இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற இதையும் தகவலை நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் திஸ் சேனல் ஃபார் நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி. திஸ் இஸ் ராஜபூபதி ஃப்ரம் ரேடியன் IAS அகாடமி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.